வணக்கம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவதற்கு நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியின் மூலமா உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கருத்துக்களும் பயிற்சிகளும் தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டா கொடுக்கப்படும். இந்த கம்யூனிட்டியில இணையணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தியானத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா தியானத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இங்கே ஒரு 3 வட்டங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு வட்டமும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன வட்டம், அதாவது இந்த 3 வட்டங்களும் இணையக்கூடிய இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிற அந்த பகுதி. நிறைய பேர் இதில் ஏதாவது ஒரு வட்டத்தை பிடிச்சிட்டு இது என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவது, தியானம் அப்படிங்கிறது நீங்கள் பழகுவீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் மெடிடேஷன்னா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு அது ஒரு பழக்கமாக மாறணும். இது மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிறது எந்த ஒரு பழக்கத்தை போல் அந்த பயிற்சி அப்படிங்கிறது செய்கிறதுக்கு ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படணும். அந்த பழக்கம் ஏற்படும் வரை, அதாவது இந்த பயிற்சியை நான் அன்றாட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடண்ட்டான, தானாக எனக்கு காலையில் விடிஞ்சுதுன்னா நான் எப்படி பல்லு விளக்குறனோ, எப்படி குளிக்கிறனோ, எப்படி நான் ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை செய்கிறனோ, அதே மாதிரி மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிறதும் நான் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிற அளவுக்கு பழக்கமாக மாறும் வரைக்கும் இந்த பயிற்சியை நாம் செய்யணும். இப்போது இது பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா அதனால் ஒரு சின்ன தாக்கம் ஏற்பட்டு இருக்கலாம். ஆரம்ப நிலையில் மெடிடேஷனை, தியானத்தை செய்யக்கூடியவங்க அதனுடைய ஆரம்ப நிலை பலன்களை பார்த்து இது நல்லா இருக்குது, மெடிடேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்குள்ளே நகர மாட்டாங்க. அதனால் என்னாகும் அப்படின்னா, ஒன்று அவங்க ஆரம்பித்த அந்த தியான பயிற்சியை விட்டுருவாங்க, இல்லைனா ஒரே மாதிரி தியானத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சில மாற்றங்கள் தெரிந்திருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஹேபிட்டாக மாறணும். ஹேபிட்டாக மாறினா மட்டும் உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. அடுத்தது டெக்னிக் அப்படின்னு வரும்போது, தியானத்தில் மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான தியான முறைகள் இருக்குது. ஏன் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டெக்னிக் எல்லாருக்கும் பொருந்தும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா போதும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் இது பொருந்தும், அத்தனை மனுஷங்கனாலையும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெக்னிக் கிடையவே கிடையாது. அதனால தான் மெடிடேஷன் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. அப்போது மனதை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மனித மனங்களும் ஒன்று அல்ல, அது பல்வேறு விதமாக பிரிஞ்சு கிடக்கு. மனம்ங்கிறது ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மனம் அப்படிங்கிறது யுனிக்காக பல்வேறு விதமாக பிரிஞ்சு கிடக்கு. அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட மனசை பயிற்சிக்குள்ளாக்கிற தியான முறை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டெக்னிக்கை நாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும்னா, எப்படி நான் அந்த டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறது? தேடுங்க, நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, கற்றுக்கோங்க. மெடிடேஷன் எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் உட்காந்து மூச்சு கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, விபாசனா பண்ணுங்க அப்படிம்பாங்க, ஆனாபானா சதி தியானம் செய்யுங்க அப்படிம்பாங்க, புருவ மத்திய கவனிங்க அப்படிம்பாங்க. இதெல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே டெக்னிக். இப்போ இந்த டெக்னிக்கை நீங்கள் நிறைய இடத்துல போய் உங்களுடைய தேடலின் மூலமாக கற்றுக்கொண்டு அதை கொஞ்ச நாள் பயிற்சி செய்யும்போது அந்த டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வேறு ஒரு டெக்னிக்கை தேட ஆரம்பிக்கலாம். ஸோ டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெக்னிக் உங்களுடைய மனதை மிக சிறப்பாக பயிற்சிக்குள்ளாக்குற ஒரு டெக்னிக்காக இருக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு பயிற்சி செஞ்சால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வெறும் இந்த தியான பயிற்சி மட்டும் போதாது, டெக்னிக் அப்படிங்கிறதும் முக்கியம்.
சரி, இப்போ நான் இந்த 2 விஷயத்தையும் சரியாக பண்ணிட்டேன். அதாவது தியானம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கற்றுக்கிட்டு எனக்கான ஒரு டெக்னிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டெக்னிக்கை தொடர்ச்சியாக நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு ஹேபிட்டாகவும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, அந்த பயிற்சியின் காரணமாக உங்களுக்குள்ள ஆற்றல் தேங்க ஆரம்பிக்கும். அந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு சில தன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, மனம் அமைதியாகலாம், ரொம்ப ஸ்லோவாக செயல்பட ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஈஸியாக எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகிறது அப்படிங்கிறது குறையலாம், அல்லது உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக உள்ள ரிசீவ் ஆகலாம். இதெல்லாம் உங்களுக்குள்ளே வருது. இப்போ இந்த ஆற்றலை நீங்கள் வேறு ஒரு பக்கம் திசை திருப்பி செயல்படுத்தணும், அல்லது அதை செலவு பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மெடிடேஷன் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில குணங்களை, கேரக்டர்ஸை நீங்கள் உங்களுடைய கேரக்டராக மாற்றணும், அதை பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணும்போது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லும்போது எனக்கு கோபம் வரதில்லைங்க, குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த கோபம் வரும். அப்போ கோபம் குறையும் போது, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் குறையும் போது, நம்ம எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகும்போது அது குறையும் போது மனதினுடைய வேகம் குறைந்து என்னாகும் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு நிலை ஏற்படும். இப்போ என்ன பண்ணலாம், கோபப்படலாமா வேணாமா, அந்த விழிப்புணர்வு நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தலைன்னா நீங்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்பி போய்விடுவீர்கள். அதே மாதிரி தியானத்தின் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தாமல் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தீர்களோ அதே மாதிரியான வாழ்க்கையை தொடர்ச்சியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு நீங்கள் தியானத்தை செய்யும்போது உங்களுக்குள்ள எக்ஸ்ட்ராவாக சில ஆற்றல் கிரியேட் ஆகும். நான் சொல்கிறது, நீங்கள் தியானம் செய்யும்போது உருவாக்கப்படுகிற அந்த காஸ்மிக் எனர்ஜியை, பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் உள்வாங்க ஆரம்பிப்பீங்க. அப்படி வாங்கப்படுற பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் செலவு செய்யணும். எப்படி செய்கிறது? உங்களுடைய மனம் வழிநடத்தப்படும் வழியில் நீங்கள் நடக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏதாவது சில முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் செய்யலாம். வேறு, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு இலக்கு நோக்கி போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தியான ஆற்றலை அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி பயன்படுத்துவது? தியானம் செய்து முடித்ததுக்கப்புறம் ஏதாவது சில இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதற்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த 2 விஷயத்தை சரியாக செய்வதன் மூலமாக தேக்கப்படுகிற ஆற்றலை நீங்கள் செலவு செய்கிறீர்கள். அப்படி வரவு செலவு அப்படின்னு செஞ்சுக்கிட்டே போகும்போது நீங்கள் தொடர்ச்சியாக தியானம் செய்வதற்கு அது உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது முதல் விஷயம். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3னுடைய கூட்டுக்கலவை, அதாவது அது ஒரு ஹேபிட், ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணி தொடர்ச்சியாக தியானம் செய்கிறீங்க, அதன் மூலமாக வரக்கூடிய ஆற்றலை நீங்கள் மாற்றிக்கிட்டே, அதாவது செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க. இந்த 3 விஷயத்தை சேர்த்துனா ஒரு சின்ன பகுதி இங்கே கிடைக்குது இல்லைங்களா, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற விஷயம். இதை அடையணும். நிறைய பேர் இங்கே நின்றுட்டு நான் டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. சில பேர் நான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த 3மே ஒன்றாக இணைந்து செயல்படணும். அப்போ தான் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது, இந்த மெடிடேஷன் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள், லாக் மெயின்டைன் பண்ணுங்கள். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கம்யூனிட்டியில் இணைந்தவர்கள், மெடிடேஷன் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவங்க, அவங்களுடைய ஜேர்னல் அல்லது லாகோட சில ஃபோட்டோஸை அனுப்பியிருந்தாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பேசிக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பயிற்சிகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத குறிப்பெடுத்து வைக்கணும். அதற்குன்னு ஒரு டைரியோ ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை மாதிரி செஞ்சவங்க அனுப்பின ஃபோட்டோஸ் இது. இதில் எப்படி சரியாக பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக திரும்ப சொல்லணும் அப்படின்னா, டேட் போடுறீங்க, இன்றைக்கி என்ன பயிற்சியை செஞ்சீங்க, எந்த நேரத்தில் செஞ்சீங்க, ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா
அனுபவம் இருந்தது, இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அதை குறிப்பெடுத்து வைத்து கொள்ளலாம். இதுதான் நான் சொல்லியிருந்த விஷயம். இப்போது இந்த ஃபஸ்ட் இமேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மேலே ஒரு டேட் போட்டாங்க, நிறைய எழுதியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் எழுதாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மாற்றம் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஒரு அனுபவம் கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். அது மேட்ரு கிடையாது. ஒரு குறிப்பிடத்தக்க அனுபவம் ஏற்படுது அப்படின்னா மட்டும்தான் அதை எழுதணும். இல்லைனா இன்றைக்கி நான் இந்த பயிற்சி பண்ணேன், அவ்வளோதான், இன்றைக்கி நான் மைண்டுக்கான மெடிடேஷன் பண்ணேன், இன்றைக்கி நான் சக்ரா மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதை எழுதிட்டு போயிடலாம். அதிகமாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களாலேயே நீங்கள் திருப்பி பார்க்க மாட்டீங்க. ஸோ இதில் சரியாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த கிழிக்கிற மாதிரியான பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த நோட்டை பயன்படுத்த வேண்டாம். எது வேணால் பயன்படுத்தலான்னு சொல்லியிருப்பேன், பட் இந்த மாதிரி ஒரு நோட்டு மட்டும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இதோட பர்பஸே என்னென்னா, எழுதிட்டு கிழிக்கிறது தான் இதனுடைய பர்பஸ்ஸு. ஈஸியாக சில பக்கங்கள் விட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதை வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கே சில புதிய பரிமாணங்களை, புதிய கண்ணோட்டங்களை எல்லாம் இது கொடுக்கும். அதுக்காக தான் இது எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ அனுப்பி சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், 500வது நாளாக என்னமோ சொன்னார், 510வது நாளாக என்னமோ நான் தொடர்ச்சியாக நான் நிறையா பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் இந்த மாதிரி குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். 500 நான் சில நேரத்தில் நடுவில் நான் விட்டுட்டால் கூட என்னை தொடர்ச்சியாக நான் பயிற்சி செய்கிறதுக்கு இந்த நோட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 500 நாளுக்கு மேலேயே அவர் எழுதிட்டு இருக்கார். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது பெஸ்ட்டு. இது ஒரு கோடு போட்ட நோட்டாக இருந்தாலும் சரி, கோடு இல்லாத இந்த மாதிரி ஒரு எம்டியான பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கோடு மட்டும் போட வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி எழுதும்போது இன்றைக்கி அனுபவம் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அனுபவம் இல்லை. ஒருத்தர் அனுப்பியிருந்தார், அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார். ஆக்சுவலாக அப்படி அனுபவம் இல்லைன்னா எழுதாதீங்க. ஏன்னா இதை நம்ம கம்யூனிட்டியில் ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க அப்படின்னா, எனக்கு கேள்விகள் இல்லைன்னு ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க. கேள்விகள் இருந்தால் தான் நீங்கள் பதிவு பண்ணணும், இல்லைன்னா இல்லைங்கிறத பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போது நீங்கள் எனக்கு இல்லை 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 இல்லைன்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, அந்த நோட்டை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அனுபவமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு டக்குன்னு பளிச்சுன்னு வரும். அப்போ இது எதுவுமே நம்ம இது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜேர்னலை மெயின்டைன் பண்ணுறோம், இந்த லாகை மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் அதில் அனுபவம் இல்லை என்பதை உண்மையை சொல்லப்போனால் அனுபவம் இருக்காது. நீங்கள் டெய்லியும் பயிற்சி பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளும் அனுபவம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, எப்போவாவது ஒரு நாள் ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை பற்றி இந்த அளவுக்கு விளக்கமாக எழுதுனா, அப்போ நான் என்ன பண்ணினேன், எதனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுன்னு திரும்ப அந்த அனுபவத்தை பெறக்கூடிய தன்மைக்கு நீங்களே ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மாதிரி பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். ரொம்ப டீட்டெயில் தேவைப்படாது. குறிப்பாக என்ன பயிற்சி இன்றைக்கி என்னென்ன விஷயத்துக்கு பண்ணேன், ஒரு லைனுக்கு மேலே அது இருக்கவே கூடாது. அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி அனுபவம் இல்லை 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 என்பதை அதிகமாக நீங்கள் எழுதினால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நோட்டை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அனுபவமே இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை நீங்கள் பதிவு பண்ணுறதாக அர்த்தம். அதை தயவு செய்து செய்யாதீர்கள். இல்லைனா எழுத வேண்டாம், எம்டியாக விட்டுருங்க. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இது ஒரு நோட்டு, உதாரணத்துக்கு இது கோடு போட்ட நோட்டாக இருக்கலாம், கோடு இல்லாத ஒரு நோட்டாக இருக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக டேட்டு போடுறோம், டைமு, மைண்டுக்காக இன்றைக்கி பயிற்சி பண்ணேன், வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, எந்த டைமுக்கு பயிற்சி பண்ணீங்க, எதுக்காக பயிற்சி பண்ணீங்க, அனுபவம் ஏதாச்சும் இருக்கா? அனுபவம் இல்லை. அடுத்தது 15ஆம் தேதி நான் பயிற்சி பண்ணுறேன், 6:20க்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக. இன்றைக்கி சக்ரா மெடிடேஷன் பண்ணேன், வேலை முடிஞ்சது. அடுத்தது 16ஆம் தேதி 7 மணிக்கு பண்ணேன், மைண்டுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, மைண்டுக்கு பண்ணும்போது இன்றைக்கி எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. அந்த அனுபவத்தை இந்த மாதிரி நான் கீழே எழுதிக்கலாம். இத்தனை நாள் நான் 15 நிமிஷத்துக்கு மேலே என்னால் உட்கார முடியாது, ஆனால் இன்றைக்கி என்னால் தியான பயிற்சி முடியும் வரைக்கும் என்னால் உட்கார முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை என்ன செய்து கொள்ளலாம், கீழே எழுதிக்கலாம்.
அதுக்கப்புறம் அதுக்கு கீழே எகெயின் 17ஆம் தேதி நான் 6:20க்கு சக்ரா மெடிடேஷன் பண்ணேன். அடுத்தது 20ஆம் தேதி 18, 19 2 நாள் பயிற்சி பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில். ஓகே, தப்பு இல்லை. அடுத்த 20ஆம் தேதி பயிற்சி பண்ணியிருக்கேன், 7 மணிக்கு மைண்டுக்கு பயிற்சி பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இவ்வளோ தான். நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் இதுதான். தேதி, நேரம், எதற்காக பயிற்சி செய்தீர்கள், அதற்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே அனுபவத்தை குறிப்பெடுத்து வைத்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அது உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெடிடேஷன் ஜேர்னல் அல்லது லாக் மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதி கொண்டு வாருங்கள். தொடர்ச்சியாக தியானத்தை பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. பயிற்சி செய்யும்போது உங்களுடைய பயிற்சி குறிப்புகளை இது மாதிரி எடுத்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதை எழுதுறதுக்கு ஒரு 10-15 செகண்டு தான் ஆகும். சில நேரத்தில் அனுபவம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த தியான பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.